சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேலஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் OTT-ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஹாலிவுட்டின் கனவு கன்னியான செண்டையா இந்த படத்தை தயாரிச்சு நடிச்சிருக்காங்க. டென்னிஸ் விளையாட்டை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2019 ஆண்டு நடந்த சேலஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு டென்னிஸ் தொடருடைய இறுதி போட்டியில் இருந்துதான் இந்த படமே ஆரம்பிக்குது. டென்னிஸ் வீரர்களான டொனால்சன், பேட்ரிக் இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய முழு கதையை. டொனால்சன், பேட்ரிக் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே இறுதி போட்டியை ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கதாநாயகி இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கதாநாயகனுடைய பிளாஷ்பேக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி 4 லீனியர் திரைக்கதையா இயக்குனர் இந்த படத்தை மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். முக்கோண காதல் கதையா இந்த படத்தினுடைய கதை விரிது. இது இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் கிளைமேக்ஸ்ல யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ட்விஸ்டே. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, படத்தினுடைய கதாநாயகி டென்னிஸ் வீராங்கனையா இருக்காங்க. ஒரு போட்டியில பேட்ரிக், டொனால்சன் ரெண்டு பேரையும் சந்திக்கிறாங்க, நண்பர்களாகவும் ஆகுறாங்க. அப்போ டொனால்சனும் பேட்ரிக்கும் கதாநாயகியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ற அழைப்பறைகள்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ற டீனேஜ் குறும்புத்தனங்கள்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஒரே ரூம்ல பேசிக்கிறதாகட்டும், ஒரே ரூம்ல தங்குறதாகட்டும், அந்த ஒரே ரூம்ல 3 பேரும் சேர்ந்து முத்தமிட்ட காட்சிகளாகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணுவாங்க. குறிப்பா இந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த டென்னிஸ் விளையாட்டுல இருக்கிற நுணுக்கங்களையும் மனிதர்களுடைய மனச்சிக்கல்களையும் இணைத்து திரைக்கதையை மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த படத்துல வர ஒவ்வொரு டென்னிஸ் விளையாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். குறிப்பா 2D 3D எஃபெக்ட்லாம் வேற லெவலில் இருந்துச்சான்னு சொல்லுவோம். அவங்க அடிக்கிற ஒவ்வொரு பந்தும் நம்ம மேலேயே வந்து வீர மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க, திரைக்கதையும் அமைச்சிருக்காங்க. இந்த படத்தை என்னதான் இயக்குனர் ஒரு மிரட்டலான 4 லீனியர் திரைக்கதையா கொடுத்திருந்தாலும் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் புரியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. குறிப்பா 18 வயசு உள்ளவங்களுக்கு, 18 வயசு மேல உள்ளவங்களுக்கு இந்த படத்தை பாருங்க. ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் எல்லாமே இருக்கு. ஒரு முழுமையான டென்னிஸ் விளையாட்டை பார்க்கணும் அப்படின்னா டென்னிஸ் ரசிகர்களுக்கான ஒரு படமா இந்த படம் இருக்கு. தாராளமா இந்த படத்தை நீங்க பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.3.5. அடுத்த வருஷம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.